வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவில் ரொம்ப டேஸ்டியான நெய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கோங்க. இதோட 1 சிட்டிகை அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லா மாவுலையும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்த உடனே ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து இது போல் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த புட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டா அது கொதிச்சு வரதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். கொதித்த பிறகு தான் நம்ம புட்டாக இருந்தாலும் சரி, கொழுக்கட்டை அல்லது இட்லியாக இருந்தாலும் சரி, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன கட்டியெலாம் இருந்ததுன்னா எடுத்து விட்டுருங்க. இது நம்ம இப்படி பிடிக்கும் பொழுது கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டால் அந்த மாதிரி உதிர்ந்து போகணும். இப்போ நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆயாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். இது போல் பரப்பி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புட்டு மாவு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு நெய் ஊற்றினாதான் புட்டு ரொம்ப மணமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஒரு 6 திராட்சை சேர்த்துக்கிறேன். 4 முந்திரியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பழுத்து வரணும். முந்திரி கலர் மாதிரி வரணும். இது அப்படியே நெய்யோடையே நம்ம சேர்த்துடலாம். சூடாக இருக்கும் பொழுதே சேர்த்துடலாம். நெய் ஊற்றின உடனே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு சேர கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் பொடியாக்கின வெல்லம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு சேர கிளறி விட்டுக்கலாம். இந்த சத்து மாவு நெய் போட்டு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதை நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரதுக்காக நம்ம ஏற்கனவே கோதுமை நெய் புட்டு, சிவப்பு அவல் புட்டெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது போல தான் அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம புட்டு மாவையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேலேயும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதோட இன்னொரு பாகத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக நம்ம புட்டுக்குழலில் எப்படி செய்கிறோமோ புட்டு அது மாதிரியே அழகாக ஷேப்பில் வந்துடும். மெதுவாக அது போல் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும். நீங்களும் இந்த சத்து மாவு நெய் புட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.